மணிஸ் எனர்ஜி. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைசா சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கான வழிமுறைகள் தெரிய மாட்டேங்குது, அதுக்கான சிஸ்டம் தெரிய மாட்டேங்குது, அதுக்கான ப்ராசஸ் தெரிய மாட்டேங்குது. சோ அந்த பைசா நம்ம சம்பாதிக்கணும்னா என்னோட எனர்ஜி ஸ்டேட் எங்க இருக்கு? என்னோட எனர்ஜி வந்து கீழே இருந்துச்சுன்னா, கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த பைசா தான் எனக்கு கிடைக்கும். என்னோட எனர்ஜி அதிகமா இருந்துச்சு அதுக்கு தகுந்த பைசா எனக்கு கிடைக்கும். சோ பைசா என்ன தேடி வரணும் அப்படின்னா சில திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ், சில வழிமுறைகள் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகும். எனர்ஜின்ற ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்க பைசா தேடி ஓட வேண்டாம், பைசா உங்களை தேடி வரும். அதான் உண்மை. அதாவது நீங்க பைசாக்கு அடிமையாயிடாதீங்க. நீங்க எப்படி பண்ணலாம் இது? சோ அதுக்கான வழிமுறைகள் என்ன? சோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த ப்ரோக்ராம். என்னோட எனர்ஜியை பாசிட்டிவா வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இது ஒரு டிசிப்ளின். ஓகே, டிசிப்ளின் இல்லன்னா பைசா சம்பாதிக்க முடியாது. பைசா சம்பாதிக்க சொல்றது பைசா மாத்திரம் கிடையாதுங்க, நிம்மதி வேணும். ஓகே, பைசா சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. இன்ஃபேக்ட் குறுக்கு வழியால கூட பைசா சம்பாதிக்கலாம், பட் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஓகே, சோ அவங்க என்னோட ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையான பைசாவும் சம்பாதிக்கலாம், அட் த சேம் டைம் நிம்மதியா இருக்கலாம். அதான் பாட்டம் லைன் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிம்மதி, பீஸ் இல்லைனாக்க வாழ்க்கை வேஸ்ட். எவ்வளவு பைசா இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ அதுக்கான சிஸ்டம் என்ன, அதுக்கான வழிமுறைகள் என்ன? சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேச்சர் எப்படி இருக்கு, அதாவது என்னோட டிசிப்ளின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தூக்கம் ஒழுங்கா இருக்கா, நான் ஒழுங்கா தூங்குறேன்னா, நான் ஒழுங்கா சாப்பிடுறேன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தூக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன ஆயிடும், உங்க எனர்ஜி ஸ்டேட் நெகட்டிவா இருக்கும். உங்க எனர்ஜி ஸ்டேட் நெகட்டிவா இருந்தா பைசா உங்களை தேடி வராது. சோ என்னோட தூக்கம் வந்து ரெகுலரா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஓகே, ரொம்பவும் தூங்கக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் தூங்கக்கூடாது. ஓகே, பிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இருக்காது. பிசிக்கல் எக்ஸசைஸ் இன்ஃபேக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜிம்முக்கு போறேன், அட்லீஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன். வேற வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா ஸ்வெட் பண்ணணும், வேர்க்கிற மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, கம்ப்ளீட் இது நீங்க பார்க்கலாம். பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாத்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ஆட்களை பாத்தீங்கன்னா அவங்கள அந்த ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே, சோ நம்மளும் வந்து அந்த மாதிரி பைசா அச்சீவ் பண்ணணும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணணும். ஓகே, அவங்க லைஃப் ஸ்டைல் நீங்களும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது ரொம்ப ரொம்ப